தோசை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கல்ல இன்ட்ரெஸ்டிங்காக. சரி ஓகே ஹாய். இது வந்து மாவு எடுத்து அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண போற இன்னைக்கு? நான் வந்து 5 விதமான தோசை ஊற்ற போகிறேன். சரி, தோசை எதுக்கு ஊற்ற போற? சாப்பிட்றதுக்கு தான். மாவு இருக்கு, மாவு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். சரி, ஒரு 10 அளவு, ஒரு பாதி கேரட்டு. சரி, சீவி வச்சுட்டேன். இது வந்து பீட்ரூட்டு கால்வாசி. அப்புறம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆமாம், அது காரத்துக்காக போட்டிருக்கேன். சரி, இது வந்து கோஸ், அதுலேயும் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆமாம், காரத்துக்காக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து குடமிளகாய். ஓகே. இது வந்து இட்லி பொடி. ஓகே. 5 விதமான தோசை ஊற்றப்போறேன். சூப்பர். தேவையான அளவுக்கு சட்னி. ஒரே சட்னி. என்ன சட்னி? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி? ஆமாம். தேங்காய் சட்னி? ஆமாம். தேங்காய் சட்னி? ஆமாம். தேங்காய் சட்னி. சரி ஓகே. தேங்காய் சட்னி, இஞ்சி, தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு. அது தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை. எதுமா போடுறோம்? உப்பு போட்டால் தான் டேஸ்ட் தெரியும். சரி. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம். ஓகேம்மா. தாளிக்கிறதுக்கு. சரி. இப்போ வந்து தோசை ஊற்ற போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு தோசை எப்பயும் நல்லா வராது தானே? அப்படிலாம் கிடையாது, நல்லா வரும். மூடி போடுறேன். எதுக்கு மூடி போடுற? மூடி போட்டு வேகணும். அப்படியே திருப்பி போட்டு எடுக்கணும். அப்படியே மடிச்சு மூடி போட்டு ஆகணுமா? ஆமாம், அப்போ தான் நல்லா வேகும். இங்கே தோசை வந்துச்சாமா? செக் பண்ணி பாருங்க. ஐயோ, இல்லை புகை சொல்ல அங்கே கறி தான் பாருங்க. தொட்டு பார்த்தா மாவு ஊற்றாமல் இருக்கும். தொட்டு பார்த்தா சுடும். இப்போ வந்து கறி இருக்கா செக் பண்ணி பார்ப்போம். கறி கேக்கு. ஓகே, தோசை சக்ஸஸ்ஃபுல். ஏன் தோசை கறி இல்லையா? இப்படி போட்டு எடுத்துடணும். ஆமாம், வேகவே இல்லைமே ஒரு பக்கம். அதில் ஒரு சைடு தான் வேகும். அப்படிதானா? ஓகே. இந்த தோசை வந்து மேலே ஸ்டஃபிங்ஸ் மேலே ஸ்டஃபிங் போடுறது வந்து ஒரு பக்கம் தான் வேகுமா? திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லையா? அடுத்து பீட்ரூட் தோசை. அப்படியே மூடி போட்டு. ஓகே, முன்ன மாதிரி தான் இப்பயும் பண்ணுறாங்க. அது வந்து இது மாதிரி மேலே ஸ்டஃபிங் போடும்போது வந்து திருப்பி போட மாட்டாங்கலாம். ஏன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் எடுக்கும்போது கீழே விழுந்துருமா. அதனாலே வந்து மேலே இது மாதிரி வச்சா அது கொஞ்சம் ஓவராலாக ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துடும். மூடி போய் பீட்ரூட் தோசை. சட்னி அரைக்க போகிறாங்களா சைமல்டேனியஸாக? முதல்ல மிக்ஸி ஜார். ஓகே, மிக்ஸி ஜாரில் தேங்காய் போடுறாங்க. அச்சு நோக்காங்க. தேங்காய் போட்டு இஞ்சி போடுறாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போடுறாங்க. கையில் கொஞ்சம் உப்பு போடுறாங்க. உப்பு கறி கொடுத்துக்கு. ஓகே, பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். தோசை வந்துச்சான்னு சொல்லி பார்க்க போகிறாங்களா? ஓகே, தோசை வந்து கருகிச்சா இல்லை வெந்துச்சா பார்ப்போம். திருப்பி போட்டேன். எடுக்கிறதுக்காக போட்டு பார்க்க நல்லா இருக்கும்ல. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வந்து போட்டாங்க. 3ஆவது ஒரு தோசை வந்து போட போகிறாங்க. ஓகே, இப்போது சட்னி வந்து எடுத்து வச்சதெல்லாம் வந்து இப்போ அரைக்க போகிறாங்க. சவுண்டு கேட்கும், நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். சட்னி வந்து அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் சட்னி. இதுதான் வந்து சட்னின்னு சொல்லுவாங்க. தோசை எடுக்க போகிறாங்களா நம்ம பார்ப்போம். ஓகே, தோசை எடுத்தாச்சு. கொஞ்சம் கருகிச்சு போல இருக்குது. சூப்பரு. இந்த தோசை எனக்கு கொஞ்சமாக கருகிச்சாமா? இல்லை. ஓகே, இது கருகிலன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு
சாப்பிட்டு பார்த்தா தெரியும். தோசை ஊற்ற ஓகே, அடுத்த தோசை ஊற்ற போகிறாங்க. குடமிளகாய் தோசை. குடமிளகாய் தோசையா? சட்னி வந்து பவுலில் மாற்றிக்கலாம். சட்னி வந்து பவுலில் மாற்றிக்கலாமா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்? சட்னி தாளிக்க. சட்னி தாளிக்க போகிறாங்கன்னா அரைச்ச சட்னியை வச்சுக்கோமா. இப்போ மாவு சூடாயிடுச்சு, நான் எண்ணெய் ஊற்றுறேன் தாளிக்க. ஊற்றுங்க. ஓகே, இங்கே வந்து எடுத்துடலாம். தோசை எடுத்துடலாம். ஓகே, எத்தனை முடிஞ்சிருக்கு? 4. ஓகே, 4 வந்து சக்ஸஸ்ஃபுல்லி எங்கள் மம்மி போட்டாங்க. கலராக இருக்குது தோசை பார்க்குறது. இப்போ பொடி தோசை. அது சூப்பராக இருக்குமா? இது ஊற்று தோசை. இங்கே கொஞ்சம் மறைக்காத இப்படி தோசை ஊற்றுட்டேன். ஃபோக்கஸ் ஆல்ரெடி. இப்போ வந்து பொடி போட போகிறேன். இப்போ வந்து பொடி போட போகிறாங்களா? இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தோசை, பொடி தோசை. என்ன ஊற்ற மாட்டேங்குது? ஓகே, இப்போ நம்ம வந்து ஊற்றி பார்க்க போகிறோம். இது மேலே ஊற்றாதீங்க, போதும். அந்த பொடிலாம் கீழே போயிடும். இப்போ வந்து நான் தாளிக்க போகிறேன். ஓகே, இப்போ சட்னிக்கு கடுகு சொல்லுங்கள் இருங்க காட்டுங்க. கடுகு, ஓகே, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. ஓகே, கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகும், கொஞ்சம் சேஃப்டியாக வந்து தூரமாக இருக்கிறவங்க எல்லாம் காலிலே டொப்புன்னு சொல்லுவோம். உயிருக்கு எந்த ஆபத்தாகாது, இல்லாமல் உயிருக்கு எந்த வந்து ஆபத்தாகாது, இல்லை வந்து பரப்பாரு எல்லா பக்கமும், அதனால் கொஞ்சம் சுடும். தாளிச்சாச்சான், அவ்வளோதானே. இப்போது எடுத்து வச்ச சட்னி இருக்கு, அதில் போட்டோம்னா முடிஞ்சிடுச்சு சட்னி. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பட்டினி. இதுக்கு பேர் ஜோக்கா? இந்த மாதிரி கேவலமான காமெடிலாம் பண்ணக்கூடாது. ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணோம்னா தாளிச்ச சட்னி ரெடியே. சாப்பிடுங்க, ஜாலியாக இருக்கும். இப்போ தோசையை வந்து கடைசி தோசை இப்படி வந்துருக்கு, பார்ப்போம். எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் இருக்குது. வெந்துச்சான் செக் பண்ணுறாங்க. இப்போ எடுக்கிறாங்க, தோசை எடுக்க போகிறாங்க. எடுத்துட்டாங்க, திரும்பி விட்டுறாங்க, மடிக்க போகிறாங்க. மடித்து எடுத்து வைக்க போகிறாங்க. ஆகா, முடிஞ்சு போச்சு சட்னி தோசை. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேலாமா? தேங்க்யூ, பாய் சொல்கிறோம்மா. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ, அப்புறம் சரி, ஓகே.